as a professional consultant மைண்ட் வந்து நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத இன்க்ளூசிவ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறது தான் பெட்டரா இருக்கும். ஒரு மனுஷன் 4 வகையில வந்து கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் இந்த 4 வந்து உங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டா உங்களுக்கு வரக்கூடியது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் தான் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் என்னோட அரசு எங்கேயோ ஒரு பேட்டி இப்படியும் இருக்கிற ஸ்ட்ரெஸ். அதனால நீங்க வந்து கரெக்டா நீங்க நல்ல பொசிஷன் இருக்கீங்க, குழந்தைங்க நல்லா படிக்கிறீங்கன்னா வயசா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா? இல்லை. அப்ப ஸ்ட்ரெஸ் வர மெயின் காரணம் வந்து 4 ஏரியாவில் ஸ்ட்ரெஸ் வரும். 4 ஏரியாவில் என்னன்னா எஜுகேஷனல், உங்களுக்கோ உங்க குழந்தைகளுக்கோ எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இல்ல, நீங்க டியூஷன் போய் படிச்சது டெவலப்மெண்ட் அல்ல, அது ஐசியூல படுக்க வச்சு பாஸ் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? டியூஷன் போய் படிக்க வைக்கிறீங்கன்னா அதனால பாதிக்கப்பட்டவங்க எனக்கு நிறைய சூழல் இருக்கிறாங்க. எங்க பீஸ்லாம் சிம்பிளான பீஸ் கிடையாதுமா, அதெல்லாம் நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா நேரடியா சார் டெவலப்மெண்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் கேட்க மாட்டாங்க, எல்லா டாக்டர்கிட்டையும் 5 லட்சம் செலவிட்டு எங்களுக்கு வருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இல்லைன்னா ஒண்ணு. ரெண்டாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நீங்க வந்து அடுத்து சொல்லலாம் எங்களுக்கு பர்மனண்டா சம்பளம் 2 லட்சம் வருது, அதுக்கு மேல டெவலப் ஆக ஒண்ணுமே வழி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனை சரி பண்றதுக்கு சரியான கன்சல்டேஷன் இல்லைன்னா எக்கனாமிக் லாஸ், தட் இஸ் கால்ட் எக்கனாமிக் டிப்ரெஷன், அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். அதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் ஸ்டேட்டஸ், நீங்க நல்ல பொசிஷன் இருக்கீங்க, உங்க சொந்தக்காரங்க, உங்க ஸ்டாஃப் கூட யாரையும் வந்து மதிச்சு கூப்பிடலைன்னா ஹாப்பியா இருக்குமா? அது மூணாவது வந்து என்ன தெரியுமா? சைக்கலாஜிக்கல் ஹெல்த். சைக்கலாஜிக்கல் ஹெல்த் நீங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்கன்னா என்னன்னே தெரியல, எப்படியோ நீங்க நிறைய பேர் தேர்வாங்க, என்ன தெரியுது எப்படி இருக்கு, எப்படியுமா இருக்குது, எப்படியோ இருக்கு. வீட்டுக்காரர் இப்படிதான் சத்துணவு சொல்லிட்டு இருக்கீங்க, சரியா? என்னன்னே தெரியல எனக்கு. ஏன்னா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எந்திரிச்சா தூக்கம் இல்லையா? எதை சொன்னாலும் பொறுத்துக்கவே முடியல. அது யாராவது ஒரு கேள்வி கேட்டா சொல்லிக்கலாம். என்ன கேள்வி எல்லாம் கேள்வி கேட்கலாமா? சிலருக்கு வந்து இந்த கொஸ்டின் டார்ஜிங் ஒரு நோய் இருக்கு. என்னன்னா அவங்க கேள்வி கேட்டா புரிஞ்சுக்க முடியாது. சரி பதில் தான் சொல்லி கொடுப்பாங்களா? அந்த எது கேட்டாலும் ஓகேவா? இந்த மாதிரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நாளைக்கு 4 மணிக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கு, ஓகேவா? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகலாம்? அவ்வளவுதானா? முடிஞ்சு வச்சா அவங்களுக்கு வேலை இல்லை, நம்மளே சொல்லுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வெளியே சொல்ல முடியுமா? நீங்க பைக் கேட்டது நான் இல்லையா? கரெக்டா? ஏதாவது சொல்லிட்டா அப்படித்தான் வீட்டுல என்ன பண்றாங்க? ஒண்ணு கிடையாது. வீட்டுல எல்லாம் இருந்ததுன்னா அம்மா அது ரெடி போடுங்க. ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் ஹஸ்பண்ட் டாக்டர் பிரச்சனை இல்லை, ஓமே டார்லிங் டீ போடுவாங்க, ஒரு காபி குடிச்சா நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கு இல்லையா? இப்படி சோ இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. 4 வந்து குறைபாடு ஏற்பட்டா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ். இதுல எஜுகேஷனல், எக்கனாமிக், சோசியல் ஸ்டேட்டஸ், சைக்காலஜிக்கல் ஹெல்த். இந்த 4 குறைபாடு ஏற்பட்டா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சிம்டம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுலயுமே வந்து ஆர்வம் இருக்கவே இருக்காது இல்லையா? இது ஒரு செகண்ட் வந்து என்ன? தூக்கம். கிளாஸ்ல உட்கார்ந்தா வரும், பெட்ல படுத்தா ஓடி. அதுக்கடுத்து எப்ப பார்த்தாலும் இருந்து விடுது. நீ ப்ரோக்ராம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லுவாங்க. இன்னொன்னு குற்றத்தில் போய் தான் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம். இது அப்படியே கேட்டோம்னு வச்சுங்களேன், டிசார்டர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதுதான் அப்படிங்கிறது நமக்கு வந்து காலையில தூக்கம் வராது, காலையில நேரத்தை கரெக்டா 6 மணிக்கு தூக்கம் வரும். அதுக்கு முன்னாடி தூக்கமே வராது. வீட்டுல ஏதாவது சொன்னா கூட ஃபர்ஸ்ட் கிளாஸா போகும், ஏதாவது சொல்லாம தான் போகும். ஏன் 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 சொல்றது என்ன இருக்கு? முன்னாடி சொல்லி தரீங்களா? சொல்லி கத்துட்டுங்க. ஒரு லேடிஸ் கோபமா இருக்குது, ஜென்ஸ் கோபமா இருக்குது, சிம்பிளா இருக்குது சொல்லணும். தமிழர் போய் டம்மி பண்ணாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து டென்ஷன் ஆகி வரணும். அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து டீ போடுறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்க யாரோ ஒரு மண்டையில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆமா இல்லையா? ஆமா தான். சரிங்களா? இதெல்லாம் விட்டோம்னா இதுதான் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா
ஸ்ட்ரெஸ் டிசார்டர் டிசீஸ் வந்துச்சுன்னா காலையில் 2 மாத்திரை பிபி மாத்திரை, அப்புறம் சர்க்கரை மாத்திரை 2, அதுக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பு 2. ஆனா ஆள் பார்த்தா 50 கிலோ இருக்காது, கொழுப்பு மாத்திரை 7 மாத்திரை. அப்ப கொழுப்பு எங்க இருக்குது உடம்புலையா இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து டிசீஸ். இந்த டிசீஸ் தான் எல்லா நோய்க்கு மட்டும் சாப்பிட்றத கார்பரேட் பீப்புள் மட்டும் தான் முன்னாடியே சொல்லுவோம். அதனால வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நீங்க இனிமேல் சொல்லவே கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைனிங் டெவலப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல, காலேஜ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல, ஸ்கூல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல, அது ஸ்ட்ரெஸ் அவ்வளோதான். அதனால நீங்க சொல்லிக்கவே கூடாது. இந்த 4 மாத்திரை நான் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் மைண்ட் செட் நாலேஜ் எம்எஸ்கே அது வந்து உங்களை அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகேவா? அது வந்து ஒரே கேள்வி பதிலும் கிடையாது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் என்னது 3 மாசத்துக்கு 3 மாசம் இது இருந்துச்சுனால நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது. பார்த்தீங்களா? ஹார்ட் அட்டாக் காரணம்னா நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க வந்து மற்ற கடையை வச்சுருக்காங்க, மற்றதே சாப்பிடாதது ஹார்ட் அட்டாக் கரெக்டாக ஒளிப்படுத்தி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுடைய லேட்டஸ்ட் ரிசல்ட்னா உங்களுக்கு கொலஸ்ட்ராலோட கடினமான ஒன்று ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து நீங்கள் எதை பண்ணாலும் ஆண்கள்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க. அது இன்னொன்று வந்து ஏற்கனவே டேமேஜ் ஆனவங்களுக்குலாம் புதுசாக டேமேஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால வந்து போதையில வந்து நமக்கு அறிவு தெளிவாக எல்லாமே போய் சாப்பிடலாமே. ஹஸ்பண்ட் கூப்பிட்டு நாங்கள் 2 பாட்டு வாங்கி சாயங்காலம் எடுத்து வச்சு 2 லட்சுமி வரலட்சுமி வரணும்னாங்க. அவங்க 2 பாட்டு அவங்க வீட்டுக்காக தான் நல்லா சாப்பிடுவாங்க. அவருக்கு 2 பாட்டு நம்ம கொடுத்துடலாமே. அவங்கள ஒன்றுமே கிடையாது, இருக்கிறது கிட்டி சட்டியா மாதிரி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த 4 விஷயங்கள் தான். அதனால நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு அடிக்கடி கோபம் வந்து வேலை செய்ய பிடிக்கல, வேலைக்கே போறது பிடிக்கவே இல்லை, அதுக்கடுத்து வந்து என்ன செய்யணும் எதுவுமே செய்ய தோணல, அதுக்கடுத்து எப்ப பார்த்தாலும் இருக்கு. நிறைய கிளைண்ட்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் கம்ப்ளைண்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, கல்யாணத்துக்கு போய் இந்த ட்ரெஸ் போல வேற வேற இடத்துல நல்லா இருக்காங்க, பொண்ணோட கையிலே இருக்கு, மாப்பிள்ளை அம்மா தெரியுமா எழுபத்தி இல்லையே அப்படின்னு இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நேச்சர் தான். கம்ப்ளைண்ட் நேச்சர் முன்னாடி இதெல்லாம் வந்து மன அழுத்தத்துடைய ஏற்பாடு. இதை நம்ம வந்து குறைக்கலாம் தான் டிசீஸ் வருது. சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு வந்து முடி கொடுக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல் மீறிட்டு. சரி, உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா அப்பா வந்து முழங்கால் வைக்கிறது அப்படின்னா இந்த சிம்டம் தான் நீங்க பாருங்க. நீங்க எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் உங்க வீட்டுல உங்க பேரண்ட் வந்து அதை திருஷ்டி அடையினா அவங்களுக்கு வரக்கூடிய முழங்கால் அவங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் வராது. ஆண்களுக்கு பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால வியாதிகள்னா ஃபர்ஸ்ட் வியாதி வந்து ஆண்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும், பெண்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே வந்து நிறைய அந்த உயிர்பொழு நோய்களாக மாறும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அது வந்து ஆண்களுக்கு வந்து கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி ஹார்ட் அட்டாக் பண்ணும். பெண்களுக்கு வந்து ஜன எந்திர உறுப்புகள் சொல்லக்கூடிய அந்த யூட்ரஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் டெவலப் ஆகும். நிறைய வந்து பிரஸ்ட் கேன்சர் காரணம் ஸ்ட்ரெஸ் தான். லேட்டஸ்ட் ரிசர்ச் நான் சொல்றதா வந்து நீங்க வெளியில வந்து வெளியே படிக்கிறது. அதனால நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து செய்ய முடியல, அல்லது எதுவுமே சடல் இருக்குது, ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்க, ஃபெட்டிக் ஆயிடுறீங்க, அல்லது டாக்டர் போய் பார்த்தா எல்லாமே வந்து நல்லா இருக்குது ஆனா பிரச்சனை மட்டும் தெரியலன்னா அது காரணம் வந்து உளவியல் ரீதியான கோளாறுகள். இந்த கோளாறுகள் வந்து நீங்க கேட்க கேள்விக்கு நான் சொல்றது பதில், அது ட்ரீட்மெண்ட் அல்ல.